சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தோல் வங்கி துவக்கப்பட்டுள்ளது. தீக்காயம் மற்றும் தோல் வியாதிகளால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளை காப்பாற்றுவதற்காக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் அழகியல் துறை சார்பில் திங்களன்று தோல் வங்கி துவக்கப்பட்டது. பின்னர் பேசிய மருத்துவமனையின் பொறுப்பு முதல்வர், தீக்காயம் மற்றும் தோல்விகளால் அதிக பாதிப்புள்ள நோயாளிகளை குணப்படுத்த தோல் வங்கி உதவும் என்றார். இறந்தவர்களிடம் இருந்து கண் தானம் பெறுவது போன்று தோல் தானமும் பெறப்படுகிறது என்றும், இறந்தவர்களின் முதுகு, கால் பின்பகுதி, கை பின்பகுதியில் தோல் எடுக்கப்பட்டு பாதுகாப்பான முறையில் மற்றவர்களுக்கு பொருத்தப்படும் என்றார். காஸ்மெட்டாலஜி துறையின் சார்பாக இந்த தோல் வங்கி துவங்கப்பட்டிருக்கின்றது. நமது நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் 60 லட்சம் முதல் 70 லட்சம் மக்கள் தீக்காயம் அடைகின்றார்கள். தீக்காயம் அடைகின்ற பொழுது அவர்களுடைய தீக்காயத்தினால் அந்த தோல் செயலிழந்து விடுகின்றது. அந்த செயலிழந்த தோலின் சதவிகிதம் அதிகமாகின்ற போது இறப்பு விகிதமும் அதிகமாகின்றது. அதுபோன்ற தீக்காயமடைந்த நோயாளிகளுக்கு பயனுள்ள விதத்தில் இந்த தோல் வங்கி துவங்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் முதல் முறையாக தோல் வங்கி, ஸ்கின் பேங்க், இதனோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, எப்படி கிட்னிக்கு டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு கிட்னி பேங்க் இருக்குது, பிளட்டுக்கு பிளட் பேங்க் இருக்குது, லிவருக்கு லிவர் பேங்க் இருக்குது, பட் இதுக்கு இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, பொதுவாக ஸ்கின்னை பற்றி யாருமே பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஸ்கின்னில் என்ன வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறது. பட் ஸ்கின் ஃபெயிலியர் வர்றது 10லேருந்து 12% ஆஃப் பீப்புளுக்கு ஸ்கின் ஃபெயிலியர் வருது. ஸ்கின் ஃபெயிலியர் வர்றதுக்கு காரணம் ஒன்று பர்ன்ஸ், உடம்பு ஃபுல்லாக வரக்கூடிய ட்ரக் அலர்ஜி, கொப்பள வியாதிகள், அப்புறம் மற்ற ஏதாவது கெமிக்கல்ஸ்னால ஸ்கின் போகக்கூடியது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் எல்லாத்துலேயும் வரக்கூடிய ஸ்கின் ஃபெயிலியருக்கு ஸ்கின் ஒன்று தான் ட்ரீட்மெண்ட். இவ்வளோ நாள் நம்ம என்ன செய்வோம், கொலாஜன் ஷீட்டு போடுவோம், இல்லை ட்ரெஸ்ஸிங் போட்டு மூடி வைப்போம். 40% ஆஃப் ஸ்கின்னுக்கு மேலே போயிருச்சு அப்படின்னா, இல்லை இது உயிர் பிழைக்காதுன்னு சொல்லுவோம். இனி அதை சொல்ல வேண்டியதில்லை.